இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மத்திய கிழக்கின் அரசியல் வரலாற்றில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளின் உறவு எப்போதும் உலகின் மிகச் சிக்கலான மற்றும் பதற்றமான உறவுகளில் ஒன்றாக இருந்து வருகின்றது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் பகைமை, பொருளாதார தடைகள், இராணுவ மிரட்டல்கள் மற்றும் பிராந்திய ஆதிக்க போட்டிகள் ஆகியவற்றின் பின்னணியில் அண்மையில் உருவான அமைதி முயற்சி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ஆகியோர் 14 அம்சங்களை உள்ளடக்கிய போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக வெளியான தகவல்கள் மத்திய கிழக்கில் புதிய நம்பிக்கையை உருவாக்கின. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த பகைமை குறைந்து புதிய ராஜதந்திர உறவுகளுக்கான பாதை திறக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியிருந்தது. இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் பேசப்பட்டது பாகிஸ்தானின் பங்கு. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் இந்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக செயல்பட்டதாக கூறப்பட்டது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு தரப்புகளுடனும் தொடர்புகளை பேணி வரும் நாடாக பாகிஸ்தான் கருதப்படுவதால் இந்த அமைதி முயற்சியில் இஸ்லாமாபாத் முக்கிய இடத்தை பெற்றது. சில சர்வதேச ஆய்வாளர்கள் சீனா மற்றும் வளைகுடா நாடுகளின் மறைமுக ஆதரவும் இந்த முயற்சிக்கு இருந்திருக்கலாம் என்று கருதுகின்றார்கள். குறிப்பாக சவுதி அரேபியா ஈரான் உறவுகள் சமீப காலங்களில் மேம்பட்டிருப்பது இந்த அமைதி முயற்சிக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியதாக பார்க்கப்படுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பின்னர் அதன் செயல்படுத்தல் தொடர்பான விரிவான ஆலோசனைகள் சுவிட்சர்லாந்தின் பெர்கன்ஸ்டாக் பகுதியில் நடைபெற இருந்தன. இந்த சந்திப்பில் அமெரிக்கா, ஈரான், கட்டார் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க திட்டமிட்டிருந்தனர். குறிப்பாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் நேரடியாக இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளவிருந்தார். இது அமெரிக்காவின் தீவிரமான ஈடுபாட்டை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதினர். ஆனால் உலகின் கவனத்தை ஈர்த்த அந்த சந்திப்பு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே பல்வேறு அரசியல் ஊகங்கள் உருவாகின. சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தொழில்நுட்ப மற்றும் தளவாட காரணங்களால் பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டது. வெள்ளை மாளிகையும் இதே நிலைப்பாட்டை எடுத்தது. இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்திலிருந்தே சிக்கலானவை, பல தரப்புகள் பங்கேற்பதால் திட்டமிடல் சவாலாக உள்ளது என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விளக்கம் பலரையும் முழுமையாக நம்பவில்லை. பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டதற்கான உண்மையான காரணம் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே அதிகரித்து வரும் இராணுவ பதற்றம் என்று பல தகவல்கள் சுட்டிக்காட்டியிருந்தமையுமே குறிப்பிடத்தக்கது. கடந்த சில வாரங்களாக லெபனானின் தெற்கு பகுதிகள் மற்றும் பெகா பள்ளத்தாக்கு பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை குறிவைத்தவை என்று இஸ்ரேல் கூறினாலும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் மற்றும் கட்டமைப்பு சேதங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஈரான் ஹிஸ்புல்லாவின் முக்கிய ஆதரவாளராக இருப்பதால் லெபனானில் நடைபெறும் எந்த இராணுவ நடவடிக்கையும் நேரடியாக தன்னுடைய பாதுகாப்பு மற்றும் அரசியல் நலன்களுடன் தொடர்புடையதாக கருதுகின்றது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று லெபனான் மீது நடைபெறும் தாக்குதல்களை கட்டுப்படுத்துவது அல்லது நிறுத்தப்படுவது தொடர்பானதாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பின்னரும் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்தது ஈரானில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. ஒப்பந்தத்தின் அடிப்படை நோக்கமே பிராந்திய பதற்றத்தை குறைப்பது. ஆனால் நிலைமை அதற்கு எதிர்மாறாக செல்கிறது என்று ஈரானிய அரசியல் வட்டாரங்கள் குற்றம் சாட்டுகின்றன. ஈரான் தரப்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும் முக்கிய தலைவர் முகமது பாகர் கலிஃபாப் கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். எதிர்த்தரப்பு ஒப்பந்தத்தை மதிக்கவில்லை என்றால் ஈரான் தன்னுடைய தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த அறிக்கை வெறும் அரசியல் எச்சரிக்கையாக மட்டும் பார்க்கப்படவில்லை. மாறாக ஈரான் தன்னுடைய பிராந்திய கூட்டாளிகள் மூலம்
பதிலடி நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடும் என்ற அச்சத்தையும் உருவாக்கியிருக்குது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் லெபனானில் நடைபெறும் நடவடிக்கைகள் குறித்து தனிப்பட்ட முறையில் கவலை வெளியிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியாக இஸ்ரேல் இருந்தாலும் தற்போதைய சூழலில் அமைதி முயற்சிகளை பாதிக்கும் எந்த நடவடிக்கையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற மனநிலை அமெரிக்க நிர்வாகத்தில் உருவாகியிருக்கிறதாக சில ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இது அமெரிக்க இஸ்ரேல் உறவுகளுக்குள் கூட புதிய கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் சாத்தியத்தை காட்டுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைப்பு உலக சக்திகளிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்குது. ஐரோப்பிய ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் சபை, சீனா மற்றும் ரஷ்யா ஆகியவை நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ஏனென்றால் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான உறவு மீண்டும் மோசமடைந்தால் அதன் தாக்கம் மத்திய கிழக்கில் மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரத்திலும் எதிரொலிக்கும். ஈரான் உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். ஹார்முஸ் நீரிணை வழியாக உலக எண்ணெய் வர்த்தகத்தின் கணிசமான பகுதி நடைபெறுகின்றது. அமெரிக்கா ஈரான் பதற்றம் மீண்டும் அதிகரித்தால் எண்ணெய் விலைகள் திடீரென உயரக்கூடும். இதன் தாக்கம் ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளின் பொருளாதாரங்களிலும் உணரப்படும். தற்போதைய சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் கைவிடப்பட்டிருக்கின்றன என்று கூற முடியாது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இருதரப்பினரும் தொடர்புகளை தொடர்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டார் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தொடர்ந்து மத்தியஸ்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் லெபனான் தொடர்பான பதற்றம் குறையாமல் இருந்தால் இந்த அமைதி முயற்சி மேலும் தாமதமடையலாம். சுவிட்சர்லாந்தில் நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்ட சம்பவம் ஒரு சாதாரண ராஜதந்திர நிகழ்வு அல்ல. இது மத்திய கிழக்கின் எதிர்கால அரசியல் நிலைப்பாட்டை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய திருப்புமுனையாக மாறியிருக்குது. ஒருபுறம் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே பல ஆண்டுகளுக்கு பிறகு உரையாடலுக்கான வாய்ப்பு உருவாகியிருந்த நிலையிலும், மறுபுறம் இஸ்ரேல் லெபனான் மோதல் அந்த முயற்சியை சீர்குலைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகத்தான் கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நிலைத்தன்மை ஆகியவை தற்போது மிகவும் நுணுக்கமான சமநிலையில் இருக்கின்றன. அடுத்த சில வாரங்களில் எடுக்கப்படும் அரசியல் மற்றும் ராஜதந்திர முடிவுகளே மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை என்றும் கூட தற்போது கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் நீடித்து வந்த அரசியல் மற்றும் ராணுவ பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரான் அமைதி முயற்சி ஒரு முக்கியமான திருப்பு முனையாக கருதப்பட்டது. ஆனால் சுவிட்சர்லாந்தில் நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டமை அந்த முயற்சியின் பாதை இன்னும் எளிதானதல்ல என்பதை வெளிப்படுத்தியும் இருக்கிறது. குறிப்பாக லெபனானில் தொடரும் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள், ஈரானின் அதிருப்தி மற்றும் பிராந்திய அரசியல் சிக்கல்கள் ஆகியவை அமைதி முயற்சிக்கு புதிய தடைகளை உருவாக்கியிருக்கின்றன. இருப்பினும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கான கதவுகள் இன்னும் முழுமையாக மூடப்படவில்லை. மாறாக தற்போதைய நெருக்கடி அனைத்து தரப்பினருக்கும் பொறுமை, நம்பிக்கை மற்றும் ஒப்பந்தங்களை மதிக்கும் மனப்பான்மை எவ்வளவு அவசியம் என்பதை நினைவூட்டுகிறது. உலக நாடுகள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றாகும்: மோதல்கள் அதிகரிக்கும் நடவடிக்கைகளுக்கு பதிலாக பேச்சுவார்த்தைகள் மூலம் நிலையான தீர்வை அடைவது. ஏனென்றால் அமெரிக்கா ஈரான் உறவின் எதிர்காலம் மட்டுமல்ல, மத்திய கிழக்கின் அமைதியும் உலக பொருளாதாரத்தின் நிலைத்தன்மையும் இந்த முயற்சியின் வெற்றி அல்லது தோல்வியுடன் நெருக்கமாக இணைந்திருக்கின்றது. எனவே சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தையின் ஒத்திவைப்பு ஒரு முடிவு அல்ல, மாறாக இன்னும் சவாலான ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறது.